செய்திக்கு நேராய் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு விஷயம் நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம், ஆமென், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாகமம் 32ஆம் அதிகாரம் 40வது வசனம் நிலத்துக்கு. பாகம் 32:40 சத்தத்தை உயர்த்தி ஒரு வாசித்து கேட்போம். நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். அல்லேலூயா. சரி, யாரு வானத்துக்கு நேரா கையை தூக்குறாங்க? வசனம் தானே சொல்லுது, நான் வானத்துக்கு நேராக கையை உயர்த்து. மோசேவா? மோசேவும் யோசுவாவுமா? அல்லேலூயா. அவங்க தான் ஜீவித்திருக்கிறவங்களா? ஜீவித்திருக்கிறவர் என்றால் என்ன அர்த்தம்? கீழே இங்கிலீஷ்ல வாசிங்க. நான் என்னைக்கு உயிரோடு இருக்கிறவர் அப்படிங்கிறார். மோசே மரிச்சிட்டார், யோசுவாவும் மரிச்சிட்டார், எல்லாருமே மரிச்சிட்டாங்க. எலியாவும் வானத்துக்கு போய் மறுபடியும் வந்து மரிச்சிட்டார். எலியா மரிச்சாரா இல்லையா? எலியா மரிச்சிட்டாரா இல்லையாங்க? மரிக்கலையா? எலியா மரிச்சிட்டாரா இல்லையா? எலியாவின் ஆவியோடு புதிய ஏற்பாட்டுல வராரு. யாருக்குள்ள வராரு? யோவான் ஸ்நானங்களுக்குள்ள வந்து சிறை சேதம் பண்ணப்பட்டு மறுபடியும் மரிக்கிறார். மறுபடியும் கடைசி நாட்கள்ல எலியா வருவார்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிறது. 19 அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா எலியா மறுபடியுமாக. அல்லேலூயா. அப்போ நல்ல ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஜீவித்திருக்கிறவர் தான் சொல்லுகிறார். The Lord, one who lives forever, he says, நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி. அப்ப என்ன அர்த்தம்னா, முழங்குகிறார். என்ன சொல்றாரு? He wants to say something. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறாரு, அது முழக்கமா சொல்லணும்னு விரும்புகிறார். கையை உயர்த்துறது என்ன அர்த்தம்? கையை உயர்த்துறதுக்கு என்ன அர்த்தம்? வெற்றி, ஜெயம், நான் தான். இதுல எந்த மீனிங்னா நான் தான் அர்த்தம். இதுல கையை உயர்த்துறதுக்கு மீனிங் என்ன? நான் தான், நான் மட்டும்தான் அப்படிங்கிற அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான், நான் மட்டும்தான். சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு? நான் தான், நான் மட்டும்தான். அல்லேலூயா. கடந்த வாரத்துல இந்த வசனத்தை எடுக்கும்போது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நான் சரி இந்த வாக்குத்தத்தை இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற வாக்குத்தத்தங்களை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். மறுபடியும் இந்த வசனத்துக்கே கொண்டு வந்து நிறுத்துறார். எனக்கு புரியல. எனக்கு இந்த வசனத்தினுடைய ஒரு விளக்கம் சரியா தெரியல. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட புரிஞ்சிருச்சு, வசனம் புரிஞ்சிருச்சு, ஆனா இதனுடைய ஆழ அர்த்தம் புரியல. மறுபடியும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், வேற வசனம் கிடைக்குதான்னு கிடைக்கும். அப்புறம் சரி போன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு பிரிண்டிங் கொடுத்துட்டேன். அதற்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து அதை ஜெபம் பண்ணி ஒன்றும் இல்லை, தியானிக்கல இல்லை, வெறும் ஜெபம் மட்டும்தான். வசனத்துக்காக ஜெபம் மட்டும் தான் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு.
அதுல வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம்தான் நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். மோசேயினுடைய கடைசி வார்த்தைகள்ல இது ஒரு வார்த்தை. மோசேயினுடைய கடைசியா மோசே எழுதின புஸ்தகம் எது? உபாகம். ஆதியாகவும் யாத்ராகவும் லேவியராகவும் என்னாகவும் உபாகமும் கடைசியா எழுதுறாரு. கடைசி 2 அதிகாரத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. அதாவது ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாருன்னு சொல்லி மோசே சொல்றாரு. ஏன்னா மோசேக்கு அப்புறம் அந்த இடத்துல யார் வரப்போறா? யோசுவா வரப்போறாரு. இப்போ பதவி மாறப்போது. அதுக்கு முன்னாடி நீங்க வேதத்துல பாத்துட்டீங்கன்னா எல்லா பெரிய மனுஷன் மரிக்கும் போதும் கடைசி வார்த்தைகளை சொல்லிட்டு தான் மரிப்பாங்க. ஆபிரகாமும் சரி, ஈசாக்கும் சரி, யாக்கோபும் சரி, பெரிய பெரிய தாவீதும் சரி, அப்புறம் வேற எல்லா பெரிய மனுஷங்களும் வேதத்துல மரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாவது கடைசி வார்த்தைகளை சொல்லிட்டு தான் மரிப்பாரு. யாக்கோப்புன்னா 2 அதிகாரமே எழுதி இருக்கிறார். யாக்கோப்பு 1.5 அதிகாரத்துக்கு மேல பேசி இருக்கிறார். 12 கோத்திரத்தையும் பத்தி பேசிட்டு தான் மரிக்கிறார். அதுபோல 12 கோத்திரத்தை பத்தியும் மோசே பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த அதிகாரத்துல 12 கோத்திரத்தையும் குறித்து பேசுவார். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை தெளிவாய் அவர்களுக்கு உணர்த்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல அலைஞ்சு தெரிஞ்சுட்டாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்துட்டாங்க. இப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அவர் ஒருவர் தான் கடவுள். குரல்ல சொல்லுவோமா? என்ன சொல்ல வராரு கர்த்தர் மோசேயின் இடத்துல? நான் மட்டும்தான் கடவுள்னு போய் சொல்லு. அல்லேலூயா. 39வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா அவர் பேசுறது உங்களுக்கு புரியும். வாசிங்க. நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன். I am the one who kills. கொல்லுகிறேன். நான் உயிர்ப்பிக்கிறேன். I am the one who raises. நான் காயப்படுத்துகிறேன். நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறாராமா? நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். என்ன சொல்றாரு? நான் கொல்லுகிறேன். அல்லேலூயா. கொல்றதுக்கு யாருக்கு தான் வல்லமை இருக்குது? கொல்லுவதற்கு யாருக்கு வல்லமை இருக்கு? ஒன்னும் இல்ல. அதாவது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க. யார் அது திருடன்? பிசாசு. ஆனா இங்க என்ன சொல்லுது? பிசாசு கொல்லவும் திருடவும் அழிக்கவும் தான் வரான்னு சொல்லுது வேதம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நான் தான் கொல்றேங்கிறார். ரெண்டுல எது உண்மை? ஏசப்பா கொல்றாரா பிசாசு கொல்றாரா? ஏசப்பா எடுத்துக்கிறாங்க. யார் கொல்றதுக்கு அதிகாரம் உடையவர்கள்? உயிர்ப்பிக்க அதிகாரம் உடையவர் இயேசு. கொல்றதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு? சாத்தானுக்கா? ஏசப்பாக்கு இல்லையா? அப்போ அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்ப அந்த கொல்லுகிற வல்லமை யாருக்கு இருக்கு? பிசாசுக்கு அதிகமா இருக்கா ஆண்டவருக்கு அதிகமா இருக்கா? அப்ப பிசாசுக்கு இல்லையா? பிசாசுக்கு கொல்லுவதற்கு வல்லமை இருக்குதா இல்லையா? இல்லைங்களா? நல்லா தெரியுமா? நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். பிசாசுக்கு கொல்லுவதற்கு வல்லமை இல்ல. எப்ப தெரியுமா? நீங்க ஏசப்பா பிள்ளையா இருக்கிற வரைக்கும். விரல்லையா சொல்லுவோமா? நீங்க ஏசப்பா பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவன் உங்களை கொல்லுவதற்கு முடியாது. அல்லேலூயா. எங்க சொல்லுங்க, நான் ஏசப்பா பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன கொல்ல வல்லமை கிடையாது. ஏன்னா அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டது. என்னது? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு முத்திரைப்படப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் யோபுவை சோதிக்க கூட அவனால முடியல. நம்மளை சோதிக்க கூட அவனால முடியாது. அல்லேலூயா. நம்மளை சோதிக்க கூட அவனால முடியாது. இஸ் a very 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 weakest person. சரிங்களா? அவனால நம்மளை சோதிக்க கூட முடியாது. சோதனைக்கும் கூட யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும்? ஏசப்பாட்ட தான் போய் பர்மிஷன். அல்லேலூயா. யோபு சோதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? ஆண்டவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்குறான். ஆண்டவரே கேட்கிறாரு, எங்கிருந்து வர? உலகம் எங்கு சுத்தி திரிகிறேன். எப்படி? எங்கிருந்து வர? உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வரேன். ஊர் சுத்திட்டு வரேங்கிறான். அல்லேலூயா. ஊர் சுத்துறது யாருடைய வேலை? ஊர் சுத்துறது யாருடைய வேலை? ஊர் சுத்துறதே வேலையா வச்சிருக்கிறான். உலகம் எங்கோ சுற்றி திரிந்து வருகிறேன். அல்லேலூயா.
சரி, இப்ப எதுக்கு வந்திருக்கிறேன்? என் தாசனாக யோபுன் மேல் கண் வைத்தாயோ? எல்லாத்தையும் பாக்குற மாதிரி அவனையும் பார்த்துட்டு வந்துட்டியா? ஆமா. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு வைத்த பொல்லாப்புக்கு விலகரமாகிய என் தாசனாகிய யோபு. அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளை, ஆண்டோடைய பிள்ளைகளை பிசாசு நெருங்கணும்னா ஆண்டவர்கிட்ட தான். அல்லேலூயா. அது எதுக்கு நெருங்குறான்னா சோதிக்கிறதுக்கு தான் நெருங்குறான். கொல்ல முடியல, ஆண்டவர் அனுமதிக்கல. அல்லேலூயா. சோதிக்கிறக்கே போய் பர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்கு. போய் ஒவ்வொரு தடவையும் பர்மிஷன் வாங்குறான். முதல் சொத்து பத்துகள் அழிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கினான், பிள்ளைகள் அழிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கினான். அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது போய் யோபுடைய சரீரத்தை தொடுவதற்கு பர்மிஷன் வாங்குறான். மறுபடியும் மூணாவது போய் அவனை எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வரான். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பிசாசுக்கு தேவனுடைய பிள்ளைகளை தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம், என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு அவன் யாரு? என் பிள்ளைய பேசுறதுக்கு அவன் யாரு? என் பையன் கிட்ட அவன் வம்பளுக்கு அவன் யாரா? அவனு இன்னொருத்தங்க பையன் தான். ஆனா உங்க பையன் உங்க பிள்ளைங்கும் போது உங்களுக்கு என்ன வருது? என்ன வருது? உரிமை. கோபம் ரெண்டாவது, உரிமை, அக்கறை. இந்த அக்கறை தான் ரொம்ப முக்கியம். அப்போ பொல்லாத தாய் தகப்பன் மாறே உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு கொடுப்பது, பொல்லாத தாய் தகப்பன் மாதிரி உரிமை எடுத்துக்கிறாங்க, அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னா நான் எவ்வளவு பரமபிதா உனக்கு கொடுப்பது, உன் மேல அக்கறை காட்டுவது, உன்னை அரவணைப்பது, உன்னை உரிமை கொண்டாடுவது, எனக்கு அதுக்கும் மேல இருக்குது உரிமை. வரலையே சொல்லுவோமா, அதுக்கும் மேல நான் உன் மேல அக்கறை காட்டிட்டு இருக்கேங்கிறாரு. அதனாலதான் தாவீது இதை புரிஞ்சுக்கிட்டு சொல்ற, நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும். தாவீதுடைய தாய் தாவீதை போர்க்களத்துல காப்பாற்ற முடியுமா? தாவீதோட அப்பா அம்மா போர்க்களத்துக்கு அவன் போகும்போது அவனை காப்பாற்ற முடியுமா? யுத்தத்துக்கு போகும்போது அழுதுட்டு வேணா இருக்கலாம், போகாதடி வேண்டாடா தம்பி போகாதா. ஆனா யுத்தத்துல கூட அவனை காப்பாத்தினது யாரு? ஆனா ஆண்டவர்னால போக முடியும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அந்த யுத்தத்துல போய் அவனை காப்பாத்த யாருனால முடியும்? ஒரு சில ரேஞ்சுக்கு மேல தாய் தகப்பனாலும் கூட காப்பாற்ற முடியாது. ஒரு சில எல்லைக்கு மேல தாய் தகப்பனாலும் கூட காப்பாத்த. அதனால சொல்றேன், பொல்லாத தாய் தகப்பன் மாறின்றார். அல்லேலூயா. நீ ஒரு லிமிட் வரைக்கும் தான் நீயே போக முடியும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பையன் பிள்ளை வாழ்க்கையில போறதே தப்பு. அல்லேலூயா. போக முடியாது. ஆனா கர்த்தர் நம்முடைய தேவன் கல்யாணமானாலும் சரி, குழந்தை பிறந்தாலும் சரி, யுத்தத்திற்கு போனாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் போய் அவர்களை நேசித்து, அவர்களை உரிமை கொண்டாடி, அவர்களை காப்பாற்ற, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க, வாழ்வை கொடுக்க அவர் ஒருத்தர் தான் நல்ல தாய், நல்ல தகப்பன். வரலையோ சொல்லுவோமா? அவர்னால மட்டும்தான் லிமிட்டை தாண்டி வேலை செய்ய முடியும். இல்லையா? நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி இருக்கு. பவுண்டரியை தாண்டி வேலை செய்ய அவரால் தான் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிசாசுக்குமே பவுண்டரி இருக்கு. அந்த கோட்டை தாண்டி அவனே வர முடியாது. அல்லேலூயா. ஒண்ணு இல்ல, சிம்பிள். பாதாளம் பாதாளம் பயப்படுறோம். நரகத்தை குறிச்சு எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? பயம் இல்லையா? பாதாளத்தை குறிச்சு பயம் இல்லையா? பயம் இருக்கு. ஒரே பாப்பா மட்டும் கை தூக்கு. பயம் இல்லைன்னா அப்ப நீங்க பரலோகம் போக போறீங்கன்னு அர்த்தம். அந்த பயம் வருதுன்னாலே பாவம் செய்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பயம் வரக்கூடாது. பாதாளத்தை குறித்த, நரகத்தை குறித்த பயம் வரவே கூடாது. அல்லேலூயா. ஆனா அந்த பாதாளம், அந்த நரகத்துக்குள்ளேயே யாரு போனா? யார் போனா? மரிச்சு எங்க போனார் ஆண்டவர்? பரலோகத்துக்கு போனாரா? மரிச்சு 3 நாள் எங்க இருந்தாரு? சொல்ல மாட்டீங்களா? நீங்க பேதுரு 2 பேதுருல 1 பேதுருல வாசிக்கலையா? அவர் மரித்து எங்க போனார் 3 நாள்? ஏசி ரூமுக்கா? பரலோகத்துக்கா? பாதாளத்துக்கு போனாரு. அல்லேலூயா. He is walking gently into the hell. Hallelujah. சும்மா அப்படியே ஜென்டலா எங்க போயிட்டு இருக்காரு? எங்க போறாரு? சொல்லுங்க. நரகத்துக்குள்ள அப்படியே சும்மா அழகா ஜென்டல் வாக் பண்ணிட்டு போறாரு. 3 நாள் அங்க போறாரு. 3 நாள் அங்கதான் இருந்தாரு. நல்ல உபசரிப்பு. ஹல்லேலூயா. பாதாளம் கூட அவரை தொட முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பாதாளத்தை படைச்சதே யாருதான்? பாதாளத்தை படைச்சது யாரு? ஆண்டவர் தான். போறாரு. பிசாசு கையில் அதனுடைய திறவுகோல் இருந்துச்சு. அந்த திறவுகோலை புடுங்கினார். ஹல்லேலூயா. பாதாளத்திற்குரிய திறவுகோலை அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டு 3 நாள் அங்க காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி 3ஆவது நாள் உயிர் தெழுந்து திறவுகோலை எடுத்துட்டு எங்க போனாரு?
பாதாளத்தின் திறவுகோள்களை எடுத்துட்டு எங்க போனாரு? ஏன் அந்த திறவுகோலை எடுத்தாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன் அந்த திறவுகோலை எடுத்தாருன்னு யாராவது சொல்லுங்க. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு ஆன்சர் அதுல இருக்கு. முடியறதுக்குள்ள நீங்க சொல்லுங்க. நான் மறந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்துங்க. சரிங்களா? யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஏன் பாதாளத்தினுடைய திறவுகோள்களை எடுத்துக்கொண்டு அவர் போனார்? இந்த வசனம் இருக்கு தெரியுமா? பாதாளத்தின் திறவுகோள்களை சாவியை வாங்கிட்டு போறார். அப்ப அதுக்கு முன்னாடி சாவி எங்க இருந்துச்சு, யார்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வரலையே சொல்லுவோமா? பாதாளத்தின் திறவுகோள்களை வாங்கிட்டு போறார். சரி, ஓகே. அப்போ நம்முடைய பிள்ளைகளை சோதிக்கனாலும் கூட பிசாசு போய் அவர்கிட்ட என்ன வாங்கணும்? பர்மிஷன். புதிய ஏற்பாட்டிலே அப்படித்தான். பேதுருட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே என்னது உங்களை சுலகினால் புடைக்க முடியாக பிசாசு என்னிடத்துல கேட்டுக்கொண்டான். வரலையே சொல்லுவோமா? பர்மிஷன் வாங்கி இருக்கிறான். உங்களை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கான்? பெர்மிஷன் என்கிட்ட வாங்கியிருக்கான். சுலகினாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பயங்கர உபத்திரவத்தினால உங்களை சோதிக்கிறதுக்காக இடத்துல பர்மிஷன் வாங்கி இருக்கிறான். நீ ஸ்திரப்படும்படியாக உனக்காக நான் என்ன பண்ணி இருக்கிறேன்? உனக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன். நீ ஸ்திரப்பட்ட பின்பு மற்றவர்களை என்ன பண்ணு சொல்லுங்க. நீங்க உபத்திரவத்துல இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக ஜெபம் பண்றார். உபத்திரவத்துல இருக்கிறவங்களை ஸ்திரப்படுத்துறது யாருடைய வேலை? உங்க உபத்திரவத்துக்கு கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை ஸ்திரப்படுத்துறாரு. மத்தவங்க உபத்திரவத்துக்கு நீங்க தான் போய் அவங்களை ஸ்திரப்படுத்த சொல்லுவோமா? மத்தவங்க உபத்திரவத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? அவங்களை போய் ஸ்திரப்படுத்த. அதான் சொல்றாரு, நீ ஸ்திரப்பட்ட பின்பு என்ன பண்ணு? மற்றவர்களையும் போய் நீ என்ன பண்ணு? மற்ற அப்போஸ்தலர்களையும் போய் நீ என்ன பண்ணு? ஸ்திரப்படுத்து. அவங்களையும் பலப்படுத்துப்பா. அவங்களுக்கு போய் நல்லா சத்தியத்தை சொல்லு. அவங்களை நல்லா பலப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே. இது எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அதான் சொல்றாரு, நான் தான் கொள்றேன். அல்லேலூயா. ஒரு மனிதன் மரிக்கிறான் என்று சொன்னால் அது அவருடைய கரத்துலதான் இருக்கு. அவர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து இந்த மனிதனுடைய ஆயுள் முடிந்ததுன்னு அவர் எழுதினாத்தான் அது முடியும். பிசாசு நம்ம ஆயுள் எழுத முடியுமா? எத்தனை பேர் சொல்றீங்க பிசாசு என்னுடைய ஆயுள் எழுத முடியும்? பிசாசு நம்முடைய ஆயுளை எழுதுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப புரியுதா? பிசாசுக்கு என்ன கிடையாது? நம்மளை கொல்லுவதற்கு சொல்லுங்க அதிகாரம் கிடையாது, வல்லமையும் கிடையாது. அல்லேலூயா. அவனுக்கு யாருக்குமே கிடையாது. தேவதூதர்களுக்கு கூட கிடையாது. தேவதூதர்களுக்கு கூட கிடையாது. தேவதூதனையும் கூட அவர் சொல்லி அழுப்பணும். சங்காரதூதன் கிட்ட போய் அழிச்சிட்டு வாங்க. அல்லேலூயா. அவங்களா அவங்களுடைய ஓன் டெசிஷன்ல எதுவுமே பண்ண முடியாது. அதான் சொல்றாரு, நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். ஒரே சொல்லுவோமா? செத்தாலும் உயிரோட என்னால கொண்டு வர முடியும்னு சொல்றேன். ஒரே சொல்லுவோமா? நான் உயிர்ப்பிக்கிறேன். என்னது? நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன். ஒரே சொல்லுவோமா? கர்த்தர் என்ன செய்கிறாராம்? காயப்படுத்துகிறேன். நான் என்ன செய்கிறேன்? காயப்படுத்துகிறேன். பிசாசு நம்மளை காயப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. பிசாசு கூட நம்மளை என்ன பண்ண முடியாது? அவன் நம்மளை காயம் கூட படுத்த முடியாது. அல்லேலூயா. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் கொல்றேன், உயிர்ப்பிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்? காயப்படுத்துறேன், நான் சொஸ்தப்படுத்துறேன். அல்லேலூயா. காயப்படுத்துறேன். நாலாவது என்ன சொல்றாரு? நானே சொஸ்தமும் படுத்துறேன். என்ன அர்த்தம்? ஒரு அழலியா சொல்லுங்களேன். என்னது? எனக்கு ஒண்ணும் புரியல. கொல்றேங்கிறாரு, உயிர்ப்பிக்கிறேங்கிறாரு, காயப்படுத்துறேங்கிறாரு, சொஸ்தப்படுத்துறேங்கிறாரு. இப்ப எதுக்கு நம்மளை கொல்லணும்? எதுக்கு உயிர்ப்பிக்கணும்? எதுக்கு காயப்படுத்தணும்? எதுக்கு சொஸ்தப்படுத்தணும்? நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மாறி மாறி நடக்குதா? மரணமும் நடக்குது, ஜீவனும் வருது. யாராவது இறந்துடுறாங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல குழந்தை பிறகுது நம்ம குடும்பத்துல. ஒரு ஜீவன் வருது, ஒரு ஜீவன் போகுது. சில நேரங்கள்ல காயமாகறோம், சில நேரங்கள்ல நல்லா சந்தோஷமா அந்த காயங்கள் கட்டப்படுது. எல்லாமே மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே நான் தான் பண்றேன்னு சொல்றேன். சொல்லுவோம், எல்லாமே யார் பண்றா? அப்ப என்ன சொல்ல வரார் ஆண்டவர்? நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவர் அறியாம நடக்காதுன்னு சொல்றேன். சொல்லுவோமோ? என்னை அறியாமல் ஒன்றும் உங்கள் வாழ்வில் நிகழ்வதில்லை. உங்கள் தலையிலிருந்து ஒரு முடியாகிலும் கீழே உதிர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். முடி கொட்டுதா? அவருடைய அனுமதி இல்லாம கொட்டாது. அல்லேலூயா. முடி நரைக்குதா? அவருடைய அனுமதி இல்லாம நரைக்காது. நீங்க என்னதான்
கழும்புகளை எல்லாம் போட்டு தேய்ச்சாலும் அவரு விழுகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ண முடியாது, எடுத்து சரிப்படுத்த முடியாது. எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவர் விழுகணும்னு முடிவுன்ட்டா முடிக்கையில விழுதுதான். இது முடிக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே எல்லா காரியத்திலும் இருக்கு. அவர் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க தலைகளை தண்ணிய பிடிச்சாலும், அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாரு பீழையாமே வந்து சபிச்சாலும் அது ஆசீர்வாதமா சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அதனாலதான் சொல்றாரு, நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். உரல்லையோ சொல்லுவோமா? ஏன்னா நான் தான் ஜீவித்திருக்கிறவர். I am the God Lord who lives forever. நீ அப்படி இல்லை, நீ செத்துருவ. அல்லேலூயா. நீ செத்துருவ, ஆனா நான் ஜீவித்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னால கொல்லவும் முடியும், உயிர்ப்பிக்கவும் முடியும், காயம் கட்டவும் காயப்படுத்தவும் முடியும், சுஸ்தப்படுத்தவும் முடியும். அதனால என்ன என்றி வேற தேவன் உனக்கு இல்லைன்னு சொல்றாரு. உரல்லையோ சொல்லுவோமா? இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் அதுதான் சொல்றாரு. அவரை அன்றி வேறு ஒரு ஆதரவு நமக்கு இல்லை, அவரை அன்றி ஒரு அடைக்கலம் நமக்கு இல்லை, அவரை அன்றி ஒரு தேவன் நமக்கு. நீங்க எங்க போனாலும் சொல்யூஷன் தற்காலிக, ஆண்டவர் தான் மெய்யான தீர்வு. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அதான் ஆண்டவர் சொல்றார், நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி உலகுகிறார், நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். அவருடைய வல்லமையை சொல்றாரு. நீ எங்க போக முடியும்? என் சமூகத்தை விட்டு. எங்க போக முடியும் இந்த சுகத்துக்காக? நீ எங்க ஓடுவ இந்த வெள்ளத்துக்காக? எங்க ஓடுவ உன் ஜீவனுக்காக? எங்க ஓடுவ உன் பிழைப்பிற்காக? நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. He is the Lord, one who lives forever and ever. அல்லேலூயா. அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் ஜீவித்திருக்கிறது. இன்றைக்கு இந்த மாதத்துல நீங்க அவரை சார்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்க, அவரை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க, அவர் சமூகத்துல நெருங்க கற்றுக்கொள்ளுங்க. அவர் ஒருவர் தான் ஜீவித்திருக்கிறார். அல்லேலூயா. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போய். பட்டம் பதவி படிப்பு இன்னைக்கு வரும், நாளைக்கு போய். உயர்வு இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். என்னைக்கு ஜீவித்திருக்கிறவர் நம்முடைய தேவன் சொல்லுவோம். அல்லேலூயா. சோ சிம்பிள், ஒண்ணு இல்ல. இதுதான் நிரந்தரம்னு தெரிஞ்சதுன்னா நம்முடைய முழு எஃபர்ட் எங்க போடணும்? நம்முடைய முழுமையை எங்க கொடுக்கணும்? சொல்லுங்க. இதுதான் நிரந்தரம், இதுதான் உண்மை, இதுதான் வழி, இதுல இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லைன்னா நம்முடைய முழு பலத்தை எங்க செலவழிக்கணும்? அதுலதான் செலவழிக்கணும். சொல்லுவோமா? அதுலதான் செலவழிக்கணும். ஒரு விஷயம் நிரந்தரம் இல்ல, ஒரு விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, ஒரு விஷயம் நமக்கு தீர்வு இல்ல அப்படிங்கும் போது அந்த விஷயத்துல நம்ம நேரங்களையும் காலங்களையும் அறிவையும் ஞானத்தையும் செலவழிச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? 18 வயசு 19 வயசுல இந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 19 வயதுல நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நிறைய ஃபாஸ்டிங் போடுவேன். அந்த நேரத்துலதான் பிரசங்கி 1-2 எனக்கு கர்த்தர் ஆதாரமாக கொடுத்தார். மாயை மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே மனிதன் படுகிற பிரயாசத்தில் அவனுக்கு பலன் ஒன்றுமே இல்லை. அதே பிரசங்கியில கடைசி சொல்றாரு, 12ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துக்கு முன்னாடி, எல்லாவற்று காரியத்தினுடைய கடை தொகையை நான் ஆராய்ந்தேன், கர்த்தரை தொழுது கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொள், இதுவே எல்லா மனிதன் மேல் விழுந்த கடமைன்னு முடிக்கிறார். வரலையே சொல்லுவோமா? என்ன சொல்றாரு? கர்த்தரை தொழுது கொண்டு அவருடைய கட்டளையை கைக்கொள்ளு, இதுதான் எல்லார் மேல விழுந்த கடமை. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம், எனக்கு நிறைய எழுதணும்னு ஆசை, ஆனா அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, அதிக நாலேஜ் நான் உனக்கு கொடுக்க விரும்பல, அந்த நாலேஜும் குப்பன்ட்டு போயிட்டேன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, லாபமான நஷ்டம் சொல்லுவோமா? பவுல் சொல்றாரு, அவர் படிச்ச படிப்பு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய தகப்பனாருடைய சொத்து, அவருடைய வேலை, அவருடைய எல்லா உயர்வுகள், பவுலினுடைய
ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வச்சு சொல்றாரு, எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி கிறிஸ்துவை அறிகிற தாகத்தினால் எல்லாவற்றையும் விட்டு. அப்ப எது நிரந்தரம் என்பதை வேதம் நமக்கு சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, நான் என் கையை கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுவோமா? உங்க இருதயத்தில் இந்த மாசம் நீங்க எழுதி வையுங்க, அவர்தான் ஜீவித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் நிலையானவர், அவர்தான் நிரந்தரமானவர். அல்லேலூயா. நம்ம ஓடுற ஓட்டம் அவருக்காக, நம்ம பாடுற பாட்டு அவருக்காக, செய்கிற செயல்கள் அவருக்காக, எடுக்கிற முடிவுகள் எல்லாமே அவருக்கு நேராய் நம்மை வழிநடத்த வேண்டும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? நீ ஒரு முடிவு எடுக்கிறியா வாழ்க்கையில, அது எதுக்கு நேரா போனோம்? வால்பாறைக்கு நேரா போனோம். எதுக்கு நேரா போனோம்? வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கிறீங்க, எந்த வழியிலயோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஒண்ணு உங்க வேலையில, இல்ல உங்க படிப்புல, இல்ல உங்க குடும்பத்துல, இல்ல உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல, எதுலயோ சரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அந்த முடிவு எதுக்கு நேரா நம்மளை வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அது கர்த்தருக்கு நேரா என்ன வழி நடத்தல, அப்ப நான் என்ன பண்ணணும்? மாத்திக்கணுமா? அது வேஸ்ட். நான் என்ன முடிவெடுத்தும் அந்த முடிவு கர்த்தருக்கு நேரா என்ன கொண்டு போகலைன்னா அந்த முடிவு எனக்கு வரலையோ சொல்லுவோம். நான் செய்யற வேலை கர்த்தருக்கு நேரா என்ன கொண்டு போகணும். நான் படிச்ச படிப்பு கர்த்தருக்கு நேரா என்ன கொண்டு போகணும். நான் கட்டுன மனைவி கர்த்தருக்கு நேரா கொண்டு போகணும். பெற்ற பிள்ளைகள் கர்த்தருக்கு நேரா கொண்டு போகணும். என் நண்பன் என்னை கர்த்தருக்கு நேரா வழி நடத்துறவனா இருக்கணும். என் பெற்றோர் என்னை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துறவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய உற்றார் கர்த்தருக்கு நேராக என்னை வழிநடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் உடுத்துகிற உடை கர்த்தருக்கு நேராக என்னை வழிநடத்த வேண்டும். நான் பேசுகிற பேச்சு கர்த்தருக்கு நேராக என்னை வழிநடத்த வேண்டும். என்னுடைய பார்வை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்தப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். நான் உடுத்துகிற ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸ், நான் போடுகிற ஒவ்வொரு பர்ஃப்யூம்ஸ் என்ன சொல்லுவாங்க, என்ன இல்லப்பா இங்கிலீஷ்ல காஸ்மெட்டிக்ஸ் நாட் சென்ட், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே அதுல வரும். நீங்க மூஞ்சில பூசுறதுல இருந்து எல்லாமே, இதுவும் கர்த்தருக்கு நேரா என்னை வழி நடத்தும். எல்லாமே கர்த்தருக்கு நேரா என்ன வழி நடத்துதா? அல்லையா சொல்லுவோமா? ஒண்ணும் இல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கை யாருக்கு நேரா இருந்துச்சு? சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தருக்கு நேரா இருந்துச்சு. அவரோட மனைவி யாருக்கு நேரா இருந்தா? சொல்லுங்க சொல்லுங்க. அவ்வளவு விசுவாசத்துல தானே இருந்தா, ஆண்டவருக்கு நேரா இருந்தா. ஆபிரகாமுக்கு பெற்ற பிள்ளைகள் யாருக்கு நேரா இருந்துச்சு? ஆண்டவருக்கு நேரா இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு தடவை கேட்கிறாரு ஆபிரகாமை பார்த்து, உன் பிள்ளை எனக்கு கொடுக்குறியா? உன்னுடைய பிள்ளை எனக்கு கொடுப்பியா? இப்ப ஆபிரகாம் என்ன நினைச்சிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? கொடுப்பேன்னு சொல்லணுமா, கொடுக்க மாட்டேன்னு சொல்லணுமா? சொல்லுங்க. இவன் கர்த்தருக்கு நேராய் நடக்கிறவன், கொடுக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு நேரா போறவன், பலி கொடுக்கிறேன். அல்லேலூயா. சீரியஸ். கர்த்தருக்கு நேரா. யெப்தா கர்த்தருக்கு அன்று தாம் புள்ளைய பலி கொடுத்தான். அல்லேலூயா. யெப்தா அப்படித்தானே பண்ணாரு. நான் போருக்கு போவேன், ஜெயம் பெற்றுட்டு திரும்பி வரும் பொழுது என் கண்ணு முன்னாடி எது படுதோ அதை உங்களுக்கு பலி கொடுத்துருவேன். லூசு புள்ள டான்ஸ் ஆடிட்டு வரான். அப்பா ஜெயிச்சுட்டாருன்னு மாலையை தூக்கிட்டு அப்பாவுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு வரான். அவன் ஊருக்குள்ள வந்து முதல் பாக்குறது அவனுக்கு பிள்ளைய. அல்லேலூயா. பலி கொடுத்துட்டான். 21 நாள் கழிச்சு பிள்ளைய பலி கொடுத்தான் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அப்ப நீங்க யாருக்காக ஜீவித்து நீங்க யாருக்காக வாழ்றீங்கிறது முக்கியம். ஒரு அல்லையோ சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? யோபு தன்னுடைய 10 பிள்ளைகளையும் பலி கொடுத்தார். தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டாரு. தன்னுடைய சுகத்தை எல்லாம் இழந்துட்டான். இழந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது மனைவி சொல்றார், தேவனை தூசிச்சு ஜீவனை விடுன்னு. ஒரு மரம் மறைக்கிறாரு யோபு. மறைச்சிருக்கலாம் மேபி. பேசிட்டு இருக்க. அப்ப யாரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காரு யோபு? 10 பிள்ளையை நம்பியா? சொத்து பத்தை நம்பியா? அவனுடைய உடம்புல இருக்க சுகத்தை நம்பியா? ஏய், பைத்தியகாரி பேசுவது போல் பேசாதே. அல்லேலூயா. நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி? அவருடைய கரத்துல இவ்வளவு நாள் நல்லதை சாப்பிட்டியே, இன்னைக்கு கெட்டது வந்தோன்னு அவர் வேண்டாங்கிறியா?
பைத்தியகாரி பேசுவது போல் பேசாதே என்று கர்த்தர் சொன்னார். சரி, யோபு சொன்னார். அல்லேலூயா. அப்ப யோபு யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்? 10 பிள்ளையும் போச்சு, மனைவியும் கைவிட்டுட்டா, உடல் இருக்க சுகமும் போச்சு, சொத்து பத்து போச்சு. பட் ஸ்டில் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை நோக்கி யோபு ஓடிக்கிட்டே இருந்தாரு. உரல்லையா சொல்லுவோமா? ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்றதுக்கு அப்புறம் அபிமெலேக்கு அந்த ஊரை விட்டு அவனை துரத்துறான். அபிமெலேக்கு அந்த ஊரை விட்டு அவன் என்ன பண்றான்? துரத்துறான். ஏய், 100 மடங்கு எங்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன், என்னை நீ எப்படி துரத்தலாம் அப்படின்னு அவன் கேட்கல. சத்தம் இல்லாம வெளியே வந்துட்டான். உரல்லையா சொல்லுவோமா? ஏன்னா நான் இந்த ஊரை பார்த்தோ இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தோ வழி நடக்கிறவன் இல்லை. நான் யாரை பார்த்து வழி நடக்கிறவன்? நான் யாரை பார்த்து வழி நடக்கிறவன்? கர்த்தரை பார்த்து. ஊருக்கு வெளியே ஒரு துறவு வெட்டுறான். ஊருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஊருக்குள்ள வெட்டுறான், தனியா வந்து ஊருக்குள்ளேயே வெட்டுறான். அங்கேயும் சண்டைக்கு வரான் அபிமெலேக்கு. எனக்கு துறவு முக்கியம் இல்லை, ஆண்டவர் தான் முக்கியம். அந்த துறவை விட்டுட்டு வந்துட்டான். ஏசேக்குன்னு பேர் வச்சுட்டு வந்துட்டான். ஊருக்கு வெளியே வந்து ஒரு துறவை வெட்டுறான், அங்கேயும் சண்டைக்கு வராங்க. ஊர் மட்டும் இல்ல, ஊருக்கு வெளியே எங்க இடம்டா அப்படிங்கிறாங்க. சரி, நான் துறவுக்காக வரல, ஆண்டவர் நோக்கி ஓடுறவன். சித்தனான்னு பேர் வச்சுட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டான். அங்க ஒரு துறவை வெட்டுறான், யாருமே சண்டைக்கு வரல. இல்லையிலூயா. அங்க ஒரு கிணறு வெட்டுறான், யாரும் சண்டைக்கு வரல. இப்ப அந்த இடத்துல துறவு தோண்டப்பட்டாச்சு, ஊற்று வந்துருச்சு, கிணறு கட்டியாச்சு. கர்த்தர் நாம் பெருகும்படி நமக்கு ஒரு வாசலை திறந்தாங்க. ரெகோபோத்துன்னு பேர் வைக்கிறான். ஒரு சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு வழியை திறந்தாருன்னு சொல்லி. அப்ப கர்த்தரை நம்பி வாழ்றவன் அங்க துறவில்லைனா பரவாயில்ல, இங்க துறவில்லைனா எங்க துறவில்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்குன்னு ஒரு துறவை கொடுப்பாரு. அந்த துறவு கர்த்தருக்கு நேரம் என்ன வழி கொடுக்கிற துறவா இருக்கும். உடனே சொல்லுவோமா? அப்ப ஆசீர்வாதம் முக்கியம் இல்ல, ஆண்டவருக்கு நேரம் போறதுதான் முக்கியம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? பவுல் தன்னுடைய படிப்பு ஆஸ்தி அந்தஸ்து தூக்கி வீசிட்டு கூடார தொழிலுக்கு போனாரு. உடனே சொல்லுவோமா? படிச்ச படிப்புக்கு பவுல் வேலை செய்யல. எதுக்கு வேலை செஞ்சாரு? செய்ய போற சுவிசேஷத்திற்கு என்று வேலை செய்தான். கூரை பின்னும் போதே அப்பல்லோவை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திட்டார். இல்லையா? கூரை பின்னிக்கிட்டே என்ன பண்ணாரு? அப்பல்லோவை வழி நடத்திட்டார். இல்லையா? அப்ப நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறதா, கர்த்தரை விட்டு வழி நடத்துதா? வரலையே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை கர்த்தரை விட்டு வழி நடத்த எப்படி நாங்க அதை விட்டு வெளியே வருது? அது சூழ்நிலையை நாங்க மாட்டிக்கிட்டோமே. இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்குல்ல, இந்த கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குல்ல. கர்த்தருக்கு நேரம் தான் நான் வழி நடந்துட்டு போறேன், ஆனா சூழ்நிலையில எனக்கு விரோதமாவே இருக்கு. இப்ப நான் அதை விட்டு என்னால வெளியே வர முடியலையே. எனக்கு தெரியும் இந்த காரிய கர்த்தருக்கு நேரம் என்ன வழி நடத்தலைன்னு எனக்கு தெரியும். கடைசியில் நம்ம என்ன செய்யணும் சொல்லுவோம்? கர்த்தர் அனுமதிச்சிருக்கார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? கர்த்தர் அனுமதிச்சிருந்தா ஏசேக்கு அவனுக்கு சொந்தமா இருக்கும். கர்த்தர் அனுமதிச்சிருந்தா சித்தனா அவனுக்கு சொந்தமா இருக்கும். அது ரெண்டையும் கர்த்தர் அனுமதிக்கல. ஆனா அவன் கையை கொண்டுதான் அதை நோண்ட வச்சார். அல்லேலூயா. கர்த்தர் ஏசேக்கு சித்தனாக்கு அவருக்கு சித்தம் இல்ல, இருந்தாலும் யார் கைதான் அதை நோண்டுச்சு? அந்த துறவை வெட்டினது யாரு? ஈசாக்கு தான். ஈசாக்கு வெட்டின 2 துறவையும் வேணாண்டாச்சு. ஆனா கர்த்தர் தான் வெட்ட வச்சாரு. வெட்ட வச்சது என்னமா? யாருதான்? கர்த்தர். ஆனா ஒரு யூஸும் யாருக்கு இல்ல? ஈசாக்கு அதுல ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை ஆட்கள் ஒரு கிணறு வெட்டுறது எவ்வளவு சாதாரண விஷயமா? கிணறு வெட்டுறது சாதாரண விஷயமா? அந்த காலத்துல 6000 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். கிணறு வெட்டுறது எத்தனை பேர்த்த வச்சு வெட்டணும்? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு மிஷினும் கிடையாது. ஒரு 100 பேர் 50 பேர் சேர்ந்து வெட்டணும். யோசிச்சு பாருங்க. 2 துறவு விட்டுருக்கான், எவ்வளவு பிரயாசப்பட்டு இருப்பாரு. இல்லையா? கொஞ்சம் நஞ்ச பிரயாசமா பட்டி இருப்பாரு. ஆனா தூக்கி வீசிட்டு வந்து ஆண்டவருக்கு சித்தம் இல்ல, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு நான் ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா அதை தோண்ட விட மாட்டேன் என்னைய தோண்ட வச்சாருங்களா கேட்க கூடாது. அதை 2 தோண்டி அந்த வெறுமை உன்னை நெருக்கி, அந்த உபத்திரம் உன்னைய நெருக்கி, அந்த இருதயத்தை உடைச்சுதான் புது துறவை உனக்கு ஆசீர்வாதமா கொடுத்தாரு. வரலையா சொல்லுவோம்? அந்த 2 துறவு வெட்டி மனசுடைஞ்சு அப்படியே சோர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மனுஷன். நீங்க உங்க தொழில பெரிய பெரிய லாஸ் 2 தடவை ஆயிருச்சு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? சோர்ந்து போய் அப்படியே ஒட்டஞ்சு கிடப்பீங்கல்ல. ஆனா கர்த்தர் அனுமதிச்சார். யாருடைய வாழ்க்கையில? ஈசாக்குடைய வாழ்க்கையில அந்த உபத்திரவத்தை அனுமதிச்சார். யோசிச்சு பாருங்க. எனக்கு நான் வந்து படிக்கும்போது ஈஸியா படிச்சுட்டேன், தியானிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 2 துறவு வெட்டுறான். எத்தனை நாள் செலவாயிருக்கு தெரியுமா? எத்தனை ஆட்கள், எத்தனை காசு செலவாயிருக்கு தெரியுமா? அத்தனையும் வீணா போயிடுச்சு. 2 துறவு வெட்டி வீணா போச்சு. ஆனா
ஒண்ணு தெரியும், ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறது யாரு? துறவு இல்ல. யார் ஆசீர்வதிக்கிறது? ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறது யாரு? சொல்லுங்க. ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தரா துறவா? வெட்டுன துறவா, வெட்ட வச்ச ஆண்டவரா? சொல்லுவோமா? ஆண்டவர் தான் என்ன ஆசீர்வதிக்கிறவர். இந்த துறவுகள் என்னை ஆசீர்வதிப்பதற்கு முடியாது அப்படின்ட்டு ஏசேக்கு சித்தனான்ட்டு போயிட்டான். போ நீ ஏசேக்கு, போ நீ சித்தனா அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிட்டான். எவ்வளவு பிரயாசம். மனசுடைஞ்சு போயிருப்பான்ல மனுஷன். ஆனா மனசுடையவே இல்லை. விடாம போய் 3வது துறவை வெட்டுறான். லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு திறந்த வாசல். லேலூயா. அதனால ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நடத்துகிறது அந்த கர்த்தர் சொல்றாரு, நான் என் வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நானே ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். வரலையா சொல்லுவோமா? நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். அவருக்கு மீறி, அவரை தாண்டி பிசாசு வேலை செய்ய முடியாது, எந்த சக்தியும் வேலை செய்ய முடியாது. நாம வந்து சேர வேண்டிய ஒரே இடம் அவர் சமூகம் மட்டும்தான். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? உங்க பிரச்சனை என்னவா வேணா இருக்கட்டும், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் இட். அதை நான் கேட்க விரும்பல. பட் ஒண்ணு சொல்ல முடியும், அதற்கு ஒரே தீர்வு ஆண்டவர் மட்டும்தான். நல்ல சொல்லுவோமா? ஆண்டவரும் ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தான். ஆண்டவருடைய சமூகத்தை தாண்டி நீங்க எங்க ஓடினாலும் உங்க பிரச்சனை உங்களை விடாது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு விலகி எங்க ஓடினாலும் பிரச்சனை உங்களை என்ன பண்ணாது? தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தா தான் அந்த பிரச்சனை உங்களை விட்டு வெளியே சொல்லுங்க போகும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று. அல்லேலூயா. அவர் தான் ஜீவித்திருக்கிறார். அவர்கிட்ட தான் எல்லாமே. அவரை தாண்டி நீங்க எங்கேயும் போகவே முடியாது. அல்லேலூயா. அப்படி ஒரு வேளை தாண்டி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தப்பான ரூட்டுன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை தாண்டி போயிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? ஏசேக்கு சித்தனா முடிவு என்னவாகும்? மூடி போடணும். வேற வழி இல்லை. முடிவு என்னவாயிரும்? ஒண்ணு மூடி போடணும், இல்ல மத்தம் வந்து அதனுடைய பிரயாசத்தை சாப்பிட்டு போயிடும். சரிங்களா? அதனால நீங்க அதை குறிச்சு கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஜீவித்திருக்கிறவரை நோக்கி இந்த பிப்ரவரி மாசத்துல ஜீவித்திருக்கிறவரை மட்டும் நோக்கி பாருங்க. Hallelujah. Whatever your problem is, that is no matter. The solution is Jesus Christ. That matters. Hallelujah. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது பிரச்சனையே இல்லை. பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவர். இதுதான் நமக்கு முக்கியம். வரலையா சொல்லுவோமா? நானே கர்த்தர், என்னோடு வேறு தேவன் இல்லை. நான் கொள்ளுகிறேன், உயிர்ப்பிக்கிறேன், காயப்படுத்துகிறேன், சொஸ்தப்படுத்துகிறேன். நான் என் கைக்கு தப்புவிப்பார். ஆண்டவருடைய கைக்கு யாரும் மீறி போகவே முடியாது. ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கிட்டார்னா நம்மளை தப்புவிக்கிறது யாருனாலையும் முடியாது. இல்லையா? ஆண்டவர் காயப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டார்னா யாரும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? சொஸ்தப்படுத்தவே முடியாது. அவர் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார்னா யார் நினைச்சாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. இல்லையா? அவர் உயிரை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா யார் நினைச்சாலும் கொல்ல முடியாது. இல்லையா? அவர் சொஸ்தப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா யார் நினைச்சாலும் காயப்படுத்த முடியாது. இல்லையா? நான் என் வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நானே என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறேன் என்கிறேன். விரலையா சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அப்ப இந்த பிப்ரவரி மாசம் மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுசா யாரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தரை மட்டுமே சார்ந்து. கர்த்தரை இல்ல, கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள நினைப்போம். காலையில நன்றி தகப்பனே. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஓ ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி தகப்பனே. இயேசு நல்லவர். இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். தேவ சமூகத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக ஒரு விஷயம் கர்த்தரை நல்லா துதிப்போமா? எல்லா வாய்களை தரங்க. வாய்களை கொண்டு வந்தவங்க கொஞ்சம் வாயை தரங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 சுநாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும். நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நன்றி தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். நன்றி தகப்பனே. கொடுத்த நல்ல வெளிப்பாட்டிற்காக நன்றி. நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 40 பிரகாரம் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஜீவித்திருக்கிற ஆகிய உம்மை மட்டுமே சார்ந்து உமக்காக மட்டுமே வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.